ஹாய் ஆல், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் vlog வீடியோ. ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இது மாதிரி vlog வீடியோலாம் போடுவேன்னு. பேசிக்காக நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணதே ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோ போடலான்னு தான். ஈவென்ச்சுவலி எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க, அக்கா உங்கள் vlog வீடியோவும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன் டே நான் என்னோட ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் திங்ஸை எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கிறேன். பேசிக்காக நான் கேமரா முன்னால் வந்து ஏதாவது செய்யணுனாலே அவ்வளோ யோசிப்பேன். கூடவே என்னோட லாங்குவேஜ் வச்சு எனக்கு கொஞ்சம் ஃபியர் இருக்கும். ஏன்னா என்னோட லாங்குவேஜில் கொஞ்சம் மலையாளம் கலந்து தான் இருக்கும். ரொம்பவே ஃபியராக இருக்கும் என்னோட லாங்குவேஜை வச்சு. இருந்தாலும் இந்த 2026 ஓகே ஓவர் கம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். சாட்டர்டே தான் இந்த vlog எடுத்தேன். பேசிக்காகவே என் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் திங்ஸை கட்டிலுக்கு அடியில் தான் வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு எக்கச்சக்கமான திங்ஸ் இருக்கும். அப்படியே அதில் வச்சு பாதுகாத்துட்டு வரேன். இதில் என்னோட மேக்கப் செட்டாக இருந்தாலும் சரி, என்னோட கலரிங் செட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே இதில் தான் வச்சுருப்பேன். ஈவன் என்னோட ட்ராஃபீஸாக இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கும்போது கிடச்ச அவார்டெல்லாம் இதில் தான் பத்திரமா எடுத்து வச்சுருப்பேன். ஒரு பெரிய பேஸ்கெட்டில் ஃபுல்லாகவே என்னோட ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் திங்ஸ் தான் வச்சுருப்பேன். அப்புறம் குட்டி குட்டி பாக்ஸில் எல்லாம் என்னோட மேக்கப் செட்டு, பென்சில், கலர் பென்சில், பெயிண்டிங், இதை அடுக்கி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இன்னைக்கு இதை அடுக்கலான்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கூடவே பார்த்தீங்கன்னா நான் பண்ண கிராஃப்ட் எல்லாம் கீழே இருந்துச்சு. ஏன்னா நான் ஒவ்வொரு கிராஃப்ட் பண்ணும்போது பண்ணி முடிச்சதுமே ஒரு பாக்ஸில் எடுத்து போட்டுப்பேன். லாஸ்ட் 2 எங்கள் வீட்டில் இருக்கிற சுட்டி பசங்க அதெல்லாம் எடுத்து விளையாடினாங்க. ஸோ அது கீழே கிடந்துச்சு. நான் வச்சுருக்கிற கலரிங் பென்சிலாக இருந்தாலும் சரி, நார்மல் கிராஃபைட் பென்சிலாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒவ்வொன்றா சேர்த்து வச்சு இந்த பாக்ஸில் போட்டுப்பேன். மோரோவர் ஒரு 5 இயர்ஸ் இருக்கும் இதெல்லாம் அப்படியே இருக்கிறதுக்கு. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் பாக்ஸில் என்ன போடுறேன்னே தெரியாது. ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். அந்த ஸ்டிக்கர்ஸு ஆசைப்பட்டு வாங்குவேன். அப்படியே அடுத்து பாக்ஸ்லேயே போட்டு வச்சுப்பேன். என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ அப்படியே பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன். பெயிண்டிங்காக இருந்தாலும் சரி, ஸ்ப்ரே பாட்டில், இதெல்லாம் ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தேன். நிறைய பிளாஸ்டர்ஸ், அப்புறம் உல்லன் த்ரெட்டு, ரீசெண்டாக ஷேப் கட்டர் வாங்கியிருந்தேன். இந்த சிசர்ஸை வாங்கும்போது 281 ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ஆன்லைனில் பார்க்கும்போது அது வெறும் 100க்கே கிடைக்குதுன்னு. இந்த சிசர்ஸை நான் லூலு மாலில் இருந்து தான் வாங்கியிருந்தேன். என்னோட காலேஜ் டேஸில் எனக்கு கிடைச்ச ட்ராஃபீஸாக இருந்தாலும் சரி, மெடல்ஸாக இருந்தாலும் சரி, அப்படியே அங்கே இங்கேன்னு இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல வச்சு அப்படி அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். அரேஞ்ச் பண்ணி முடிக்கவே 2 o'clock ஆகிட்டு. இருந்தாலும் சரி ஓகே பார்த்து பார்த்து பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன்.
அப்புறம் என்னோட புக்கு, நான் காலேஜ் டேஸில் ரீட் பண்ண புக்கு. இந்த புக்கை எப்போ ரீட் பண்ண நினச்சாலுமே அது ஏதோ ஒரு வகையில் கட் ஆகி போகுது, ஏன்னே தெரியலை. ஆனால் இந்த டைம் ரீட் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக என் நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நெயில் பாலிஷ் ரிமூவராக தேடிட்டு இருந்தேன். அப்போ எல்லாம் கிடைக்காதது இன்னைக்கு தேடிட்டு இருக்கும்போது கிடச்சிருச்சு. ஸோ அதை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். இதுதான் என்னோட பெயிண்டிங் பாக்ஸ். நான் பெயிண்டிங் கலெக்ட் பண்ணுற பாக்ஸ். ஒரு 8 இயர்ஸாக என்னோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் இதில் தான் வச்சுருப்பேன். எப்போ பெயிண்ட் கிடைச்சாலுமே தனியாக இந்த பாக்ஸில் தான் போட்டு வச்சுப்பேன். அப்புறம் அதுக்குள்ளே என்னோட ஸ்டூடெண்ட் எனக்கு புக்கு தந்திருந்தாங்க. அந்த புக்கு, அதுக்கு கூட நான் ஃபோன் கேஸுக்குன்னு சொல்லிட்டு நான் வரைஞ்ச ட்ராயிங்ஸு அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் ஐ ஷேடோ, பென்சில் எரேசர்ஸ், பெயிண்ட்டு அப்படி கலைஞ்சிருந்துச்சு. சரி, நான் பாக்கெட் மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருந்தேன். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா திரும்பவும் ஸ்டிக்கர்ஸ் தான். இந்த ஸ்டிக்கர்ஸை பார்த்து பத்திரமா வச்சுருப்பேன். யார் கண்ணிலையும் படக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒழிச்சு வச்சுருப்பேன். எங்கள் வீட்டில் இருக்கிற சுட்டீஸ் கண்ணில் பட்டுச்சுன்னா இது எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அப்படி பத்திரமா வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த பாக்ஸ் எல்லாம் நான் ஏதாவது ஆர்டர் பண்ணி கிடைக்கிற பாக்ஸ் தான். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஏதாவது பொருள் வாங்குவேன். அப்புறம் கிடைக்கிற பாக்ஸை தூக்கி போடவே மனசு இருக்காது. என்னோட திங்ஸ் வைக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுவேன். இந்த குட்டி புக்கெல்லாம் நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது ஒரு 6 இயர்ஸ் ஆகிருக்கும் இது பண்ணி. அப்படியே வச்சுப்பேன். தூக்கி போடவே மனசு வராது. எதுனாலும் அப்படியே சேர்த்து வச்சுப்பேன். கிளாஸ் ஷீட்டு, அப்புறம் க்ளே ஆர்ட் பண்ணுற திங்ஸ் எல்லாம் தான் வச்சுருந்தேன். கூடவே ஒரு பாக்ஸில் குன்னிமுத்து இருக்குது. இது எதுக்கு எடுத்து வச்சேன்னே ஞாபகம் இல்லை. ஏதாவது கிராஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே பத்திரமா எடுத்து வைக்கிறது தான். ஒன் செகண்ட் அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் தனித்தனியாக வைக்கணும்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு இருந்தேன். இந்த பட்ஸ் போடுற பாக்ஸில் என்ன பண்ணி வச்சுருக்கிறேன்னா எப்போவோ பண்ண க்ளே ஆர்ட் தான் இருக்குது. செய்யும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுவேன். அப்புறம் வீடியோவுக்கு போடணும், பெயிண்ட் அடிக்காமல் வச்சுருப்பேன். அப்படியே மறந்து போயிட்டு இப்போ பார்க்கும்போது இதெல்லாம் இருக்குது. அடுத்த பாக்ஸ் என்னன்னா என்னோட ஃபேவரட்டான பாக்ஸு. இந்த பாக்ஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதே இந்த இயரில் தான். இந்த பேங்கிள்ஸ் கூட ஆன்லைனில் இருந்தால் வாங்கினேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு பேங்கிள்ஸ்னால். சாரீ வேர் பண்ணும்போது பேங்கிள்ஸ் போடுறது அவ்வளோ பிடிக்கும். பட் ஆனால் என்னோடய வீடியோஸில் நான் ஒரே ஒரு கலர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஒரே ஒரு கலர் பேங்கிள் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அது இந்த ரெட் கலர் தான். அங்கே இங்கேன்னு கிடக்கிற ஸ்டிக்கர்ஸ் அப்படியே பத்திரமா எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அடுத்து இந்த கப்பு என்னோட ஸ்டூடெண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணது. அது யூஸ் பண்ணாமலே இப்படி இருக்குது. ஏதாவது கிராஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வச்சுருப்பேன். அப்புறம் அந்த ஐஸ் கியூப் மாதிரி பிளாஸ்டரில் ஒன்று பண்ணேன். அதுவும் இப்படி கிடந்துச்சு. சுற்றி முற்றி பார்த்தா ஃபுல்லாக குப்பையாக இருந்துச்சு. கொஞ்சம் மனசு தேத்திட்டு சரி பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் ரெஸ்ட்டுக்காக காலில் உள்ள நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணிட்டு இருந்தேன். ரிமூவர் கிடச்ச உடனே கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு காலில் உள்ள நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா கால் ஃபுல்லாக ரெட் கலரில் இருந்துச்சு. நெயில் பாலிஷோட ஸ்டெயின் அவ்வளோ கலராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹாரி பாட்டருக்கு அவனோட மேஜிக் கோல் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி தான் இந்த வீடை க்ளீன் பண்ணும்போது ப்ரூம் ஸ்டிக் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஏதாவது திங்ஸ் வைக்கணுன்னா கூட அதை வச்சு டைரக்ட் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் ஒரு கவர் ஃபுல்லாகவே கலர் பேப்பர்ஸ் இருந்துச்சு. அதை தனியாக பத்திரமா எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸை திறந்து பார்த்தா ஃபுல்லாகவே என் ட்ராஃபீஸு, நான் காலேஜ் படிக்கும்போது எடுத்த ட்ராஃபீஸ் எக்கச்சக்கமாக வாங்கியிருந்தேன். ஷோ கேஸில் வைக்கிறதுக்கு இடம் தான் இல்லை. ஸோ பாக்ஸ்லேயே போட்டு வச்சுப்பேன்.
இயர்லி ஒன்ஸ் அதை தொடச்சி வச்சுப்பேன். இப்போ எடுத்தே ரொம்ப நாள் ஆயிட்டு. நிறைய ட்ராஃபீஸ் இருக்கும். எல்லாமே ட்ராயிங்க்கு கிடைக்கிறதா. மோஸ்ட்டாகவே எனக்கு செகண்ட் ப்ரைஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் எடுத்திருக்கிறேன். ஆனால் கம்பேரிட்டிவ்லி ஃபர்ஸ்ட் ப்ரைஸை விட செகண்ட் ப்ரைஸ் தான் அதிகமாக கிடச்சிருக்கு. அப்புறம் திரும்ப இருந்துட்டு எல்லாமே பேக் பண்ணி இருந்தேன். ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாமே பத்திரமா எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த கன் க்ளூ ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்துச்சு. வாங்கி 3 இயர்ஸ் தான் ஆகுது. சுத்தமாக ஒர்க் ஆகலை. அவ்வளோ டிஸப்பாயின்மெண்ட்டு. அந்த ஸ்டிக்கெல்லாம் அப்படியே கிடந்துச்சு. ஏதாவது கிராஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கிறேன். திரும்பவும் அந்த ஒயிட் பாக்ஸுக்குள்ளே எல்லாமே அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். இந்த கன் க்ளூவை எடுத்து தனியாக வேற ஒரு இடத்துல செப்பரேட்டாக வைக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படியே ஃபுல்லாக பேக் பண்ணி அடிக்கிட்டு இருந்தேன். குட்டி கீச்செயின் கிடச்சி அந்த கீச்செயினை ஒட்டணும்னு சொல்லி தந்தா அது பண்ணவே இல்லை. அது அப்படியே இருந்துச்சு. சரி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருந்தேன். எல்லாத்தையுமே அடிக்க முடிக்கவே மோர் 2 ஹவர்ஸ் மேலே எடுத்துச்சு. இப்படி தான் என்னோட க்ளீனிங் டே போயிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் வேணும்னா மறக்காம எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக ஏதாவது கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.